ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம யூடியூப்ல தமிழ் டப்பிங்ல வெளியான டெசர்ட் ப்ளூம் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். இரண்டாம் உலக போருடைய இறுதியில இந்த படத்துடைய கதைக்களம் நடக்கிறதா சித்தரிச்சிருக்காங்க. அமெரிக்கா தன்னுடைய முதல் நியூக்ளியர் பாம்பை டெஸ்ட் பண்ண ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஒரு டெசர்ட், அதாவது நெவாடா அப்படின்ற பகுதியில ரோஸ் தன்னுடைய டிஸ்பங்ஷனல் ஃபேமிலியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஓப்பன்ஹைமருடைய அந்த டைம் லைன்ல இந்த படத்துடைய கதை நகருது. இவங்களுடைய ஸ்டெப் ஃபாதர் பாத்தீங்கன்னா வார்ல இருந்து திரும்ப வந்ததுக்கு அப்புறமா PTSD இருக்கிறதுனால ஆல்கஹாலிக் அடிக்ஷன்ல போறாரு. இவங்க அம்மா ஃபேமிலி நடத்துறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்களுடைய ஆன்டி ஸ்டார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா புது பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. கோல்டு வார் பத்தின பயமும் பர்சனல் ஸ்ட்ரகிள்ஸும் ஒன்னு சேர ரோஸ் எப்படி அடல்ட்ஹுட் உடைய பெயின்ஃபுல் ரியாலிட்டி, டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி இஷ்யூஸ், லாஸ் ஆஃப் இன்னசென்ஸ் மாதிரியான ஃபேக்டர்ஸை இவங்க எப்படி ஃபேஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு கமிங் ஆஃப் ஏஜ் மூவி தான் டெசர்ட் ப்ளூம். ஜான் ஒயிட் பாத்தீங்கன்னா ஜாக் அப்படின்ற கேரக்டருக்கு ஒரு பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. ஒரு ஃபிளாட் கேரக்டரை ஃபிளாலெஸ்ஸா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்திருக்காரு. ஆன்பெத் எலன் இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா எமோஷனலா நிறைய சீக்வன்ஸை எலிவேட் பண்ற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. போஸ்ட் வார் நெவாடால இருக்கிற அந்த செட்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். அதே மாதிரி அந்த அட்டாமிக் ஏஜ் ரொம்ப நல்லாவே ஆத்தென்டிக்கா கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அது இந்த படத்துக்கான ஒரு நல்ல பேக் ட்ராப்பா அமைஞ்சது. ரோசூரியா அந்த எமோஷனல் ஜர்னியை ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டா சொல்லியிருந்தாங்க. காம்ப்ளெக்ஸான ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸை ரொம்ப போல்டா போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கான ப்ரொடக்ஷன் டிசைன் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. டஸ்டியான அந்த டெசர்ட் லேண்ட்ஸ்கேப், ஸ்மால் டவுன் என்விரான்மெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான டோனை ரொம்ப நல்லாவே செட் பண்ணுச்சு. ஸ்கிரீன் பிளேல அளவுக்கு அதிகமான கான்செப்ட் வச்சு திணிச்சிருக்க மாதிரியான ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. லென்த்தியான டயலாக்ஸ் வச்சதுனால சில சீக்வன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டிரைவிங்கா இருக்கும் பார்க்கிறதுக்கு. இந்த படத்துல மல்டிபிள் கேரக்டர்ஸ் காமிச்சிருப்பாங்க. எந்த கேரக்டருமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா டெவலப் பண்ணிருக்க மாட்டாங்க. அது இந்த படத்துக்கான மைனஸாவே அமைஞ்சிருக்கு. படத்துடைய பேசிங் டீசெண்டா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா வந்திருக்கு. படத்துல அழகான இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. டெசர்ட் ப்ளூம் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6.25 out of 10.